Morning students, complex number chapterல second chapter பார்க்க போறோம். 2.6 exercise பார்க்க போறோம். Fifth sum. Obtain the Cartesian equation for the locus of z வந்து x plus iy ன்னு கொடுத்திருக்காங்க. In each of the following cases. மூணு subdivision இதில் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸி தான் அந்த sum. இல்லை சாரி, ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. Modulus of z minus 4 equal to 16. Second subdivision வந்து modulus of z minus 4 the whole square minus modulus of z minus 1 the whole square equal to 16. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? modulus of z minus 4 equal to 16. அப்போ given வந்து என்ன எடுத்துக்கலாம்? z வந்து x plus iy, அது நம்மளுக்கு தெரியும். அப்போ செகண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க given என்னது? modulus of z minus 4 equal to 16. அப்போ z-ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x plus iy minus 4 equal to 16. அப்போ என்ன பண்ணிடலாம்? இமேஜினரி பார்ட்டை மட்டும் வெளில தனியாக எழுதிக்கலாம். அப்போ x minus 4 plus iy equal to என்னது? 16. அப்போ இதில் ரூட் எடுக்கும்போது என்னதாயிரும்? x minus 4 the whole square y square equal to 16. அப்போ இந்த ரூட்டை வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், அதாவது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரூட் வந்து என்னதாயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும்? x minus 4 the whole square plus y square equal to 16 square. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், அதான் நம்ம என்ன ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அதுதான் இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், இதை வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a மைனஸ் b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ அதை விரிச்சு எழுதிக்கலாமா? a minus b the whole square ஃபார்முலா என்னது? a square plus b square minus 2ab. அப்போ x square minus 8x plus 16 plus y square equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 256. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து அந்த 256 இந்த பக்கம் கொண்டு வந்தால் உங்களுக்கு மைனஸாக சேஞ்ச் ஆயிரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். x square minus 8x plus y square plus 16 minus 256 equal to 0 ஆயிரும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் x square minus 8x plus y square இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 240. இதுதான் என்னது? ஒரு ரெக்வயர்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதே மாதிரி தான் நம்ம செகண்ட் சப்டிவிஷனை சால்வ் பண்ண போகிறோம். modulus of z minus 4 the whole square minus modulus of z minus 1 the whole square equal to 16. அப்போ z-ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? modulus of x plus iy minus 4 the whole square minus modulus of z-ஓட வேல்யூ x plus iy minus 1 the whole square equal to 16. இப்போ இது எப்படி? இமேஜினரி பார்ட்டை மட்டும் தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். அப்போ x minus 4 plus iy the whole square minus x minus 1 plus iy the whole square equal to 16. அப்போ என்ன எழுதிக்கலாம்? x minus 4 the whole square, அடுத்து இங்கே என்ன வரும்? y square, அடுத்து x minus 1 the whole square plus y square. அடுத்து அந்த இமேஜினரி பார்ட்டை வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதி ஈக்குவல் டு என்னது? 16 ஆயிரும். அடுத்து இதை விரித்து எழுதிக்கலாமா? x square minus 8x plus 16 plus y square minus x square, இது பிரித்து எழுதும் போது 2x plus 1 plus y square equal to என்னது? 16. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? x square minus 8x plus 16 plus y square, இது ஒவ்வொன்றையும் நம்ம உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2x plus 2x மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1 மைனஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் 8x இருக்குது, இங்கே ப்ளஸ் 2x இருக்குது. சால்வ் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் 6x கிடைக்கும். இங்கே 16 இருக்குது, இங்கே என்ன கிடைக்கும்? 16, இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்கா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 15. இந்த ப்ளஸ் 16 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 6x, இதிலேருந்து இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன? மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 1 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 விச் இஸ் த ரெக்வயர்ட் என்னது? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இவ்வளோதான் இந்த சம்மு. எது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.